உன் பர்ஸ்ல இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துடணும். இல்லாட்டி என்கிட்ட நீ தவறா நடந்துகிட்டதா கூச்சல் போடுவேன் அப்படின்னு அந்த வாலிபனை ஒரு இளம் பெண் மிரட்டினான். அதுக்கு அந்த வாலிபனுடைய ரியாக்ஷன் தான் சூப்பரோ சூப்பர். நம்ம கிட்ட மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. பெரும்பாலும் பல பேர் அறிவை சரியான நேரத்துல பயன்படுத்துறதே இல்லை. அதனால எக்குத்தப்பா போய் மாட்டிக்கிறாங்க. அந்த வாலிபனுடைய மனசுல குழப்பம் ஏற்படத்தான் செஞ்சது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு க்ஷண நேரம் கலங்கித்தான் போனான். ஆனா அவனுடைய அறிவு சரியான நேரத்துல சரியா செயல்பட்டதுனாலதான் அவன் தப்பிச்சுக்கிட்டான். அப்படி என்னதான் செஞ்சான்? காது செவிடு மாதிரி நடிச்சான். வாய் பேச வராத மாதிரி பாவனை பண்ணா. பென்னு. உடனே அவ ஒரு துண்டு பேப்பரை தன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்து அவ சொன்னதையே அப்படியே எழுதி கொடுத்தான். அதை வாங்கி பத்திரமா தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவன் சொன்னான், இப்ப நீ கூச்சல் போடு, நான் இதை எல்லார்கிட்டையும் காட்டுறேன். அது மட்டும் இல்ல, நீ பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லி போலீஸ்ல உன்னை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு போல்டா பேசினான். அப்புறம் ஏன் அவ அங்க நிக்கிறா? ஓட்டம் பிடிச்சான். இதுக்கு தாங்க அறிவுங்கிறத ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். உணர்ச்சி வசப்படாம அதை தகுந்த நேரத்துல பயன்படுத்தி நாம ஜெயிக்கணும். சரியா?